கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா! காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு வரத்திலும் குறைவில்லாமல் நிறைவடைய வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். மேலான வரங்களை நாட வேண்டும். தெய்வனுக்காய் எழும்பி பிரகாசிக்க, பாவச் சேற்றில் கிடக்கின்ற, இருளில் மூழ்கி கிடக்கின்ற, சாத்தானின் கண்ணியில் சிக்கி கிடக்கின்ற, சந்தியிலே கட்டப்பட்ட கழுதையாய் நிற்கின்ற அநேகரை கர்த்தரண்டை வழிநடத்தும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் அவர்களை நிரப்பும்படியாய், நாம் கண்ட ஒளியை அவர்களும் தரிசிக்கும்படியாய், நாம் எந்த வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வரங்கள் நமக்கு மிக மிக தேவை. அதற்காக இந்த காலங்களில் ஆண்டவரோடு நெருங்கி நாம் பிரார்த்தனையிலே அதிக நேரம் அமர்ந்திருந்து, ஆண்டவரே, உன்னதத்தின் வல்லமையினாலே, உன்னதத்தின் மாரியினாலே, உன்னதத்தின் வரங்களினாலே, உன்னதத்தின் கனிகளினாலே எங்களை நிரப்பும். நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் தேவனுக்காய் ஒளி வீச கிருபை தாரும் என்று கேளுங்கள். அவர் உங்களை நிரப்புவார். ஆமென். கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நாம், அவர் வருவதற்கு முன்பதாய் அநேக ஆசீர்வாதமான ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அர்ப்பணிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் யாதொரு வரத்திலும் நாங்கள் குறைவில்லாமல் உம்முடைய வருகைக்கு முன்பதாய் அநேகரை ஆண்டவரண்டை வழிநடத்தும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்கள் மேல் ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த வரம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.